அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஹெட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா, வளைகுடா எரிவாயு மையங்கள் மீது ஈரான் தீவிர தாக்குதல். ஓகே, ஒரே நாளில் 6 இடங்கள் குறிவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் ஸ்டில் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. சரி, எதனால் அப்படின்னா அவங்க மேலே இஸ்ரேல் தாக்குறதுனால. இப்போ இது ஒரு போர் சூழல் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சூழல் இன்னும் மாறலை. இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேற்காசிய போகிறனால இந்தியா மட்டும் இல்லை, உலகுக்கே இது ஒரு பெரிய கவலையாக இருக்குது, சோதனை காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அவங்களுடைய கவலையை தெரிவிச்சிருக்காங்க. சரியா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் அட்டாக் பண்ணது அமெரிக்காவுக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதனால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா டிமாண்ட் ஹை ஆகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இதுதான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்திகள் தான் ஃபுல்லாக இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை வானிலை ஆய்வு மைய புதிய தலைவர் பொறுப்பேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஒன்றும் இல்லை, நம்ம மெட்ரோபாலிட்டன் இருக்குது இல்லையா சென்னையில், அதாவது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ரமணன் பதவி வகிச்சார் இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு இப்போது நிறைய பேர் அவர் ரிட்டையர் ஆனப்புறம் ஒரு பாலச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் அமுதான்னு சொல்லிட்டு, லாஸ்ட் இயராக 2024 நினைக்கிறேன், அமுதான்னு சொல்லிட்டு அவங்க பதவி ஏற்றிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஆமாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, பாலச்சந்திரன் 2025ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். அதுக்கப்புறம் அமுதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க இயக்குனராக. இப்போது அவங்களும் இதுவாகிட்டு புதிய தலைவராக இவங்க சிவானந்த தாமோதரபை அப்படின்றவர் பொறுப்பேற்றிருக்கார். சரியா, இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒரு பொறுப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரியா, ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்ஸ் நியூஸஸ் தான், ஏன்னா எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்தோன்னா, இன்றைக்கி ஆர்டிக்கல் வனங்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஏன்னா நாளைக்கு உலக வன தினம், ஃபாரஸ்ட் டே, அதனால் அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. எடிட்டோரியலில் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ தீ விபத்துகள். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக கூட ஒடிசாவில் ஒரு மருத்துவமனையில் தீ விபத்து நடந்திருக்கு. இதை ஒரு தொடர் கண்காட்சி மாதிரி ஆகிட்டுருக்கு. லைக் இப்போ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்ல, சாலை விபத்துகள் நடக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கிற மாதிரி இருக்குது நியூஸஸ் பார்க்கும்போது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி கொல்கத்தாவில் ஒரு மருத்துவமனையில் அப்படியாச்சு, அப்புறம் ராஜஸ்தான், அந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வழக்கமாக ஆகிறத பற்றி இங்கே ஒரு ஆர்டிக்கலாக அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி எல்லா தீ விபத்துலேயும் ஒரு ஒரு தண்டனை ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது. லைக் ஈஸியாக வெளில வந்துடுறாங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, சரி, அடுத்து வந்தீங்கன்னா, நேற்று நம்ம பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சி பேர் பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை சார்பில் பாரத மின்சார உச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு. சரியா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைச்சகம் சார்பாக பாரத மின்சார உச்சி மாநாடு 2026ன்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு 4 days சம்மிட் மாதிரி ஒன்று நடக்குது. ஓகேவா, ஸோ இதில் நம்ம பிரதமர் தொடக்கி வச்சு ஒரு உரையாற்றிருக்காரு. லைக் நம்மளோட டார்கெட்ஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள் 500 GW மரபுசாரா மின் உற்பத்தி அப்படின்ற டார்கெட் இருக்குது. அப்புறம் நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1 MW to 20 MW ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சோலார் எலக்ட்ரிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, சோலார் மூலமாக எடுக்கிறது. அவங்களே நிறைய திட்டமும் வச்சுருக்காங்க இல்லையா, சப்சிடியும் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி இந்தியாவோட வளர்ச்சிக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா, சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக விக்ரம் துரைசாமி நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்னா, சீனாவுக்கான அம்பாசிடர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் இது ஒரு கரண்ட் ஸ்விட்ச்ன்றதுனால நம்ம படிச்சுக்கிறோம். திடீர்னு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.
சரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி பிரதீப் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரதீப் குமார் ராவத் அப்படின்றவர் இப்போ இருக்கார் அம்பாஸ்டராக. இப்போ அவர் சேஞ்ச் அவருக்கு பதிலாக விக்ரம் துரைசாமின்ற ஒரு 1992 பேட்ச் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இவர். சரியா? ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக தற்போது எங்கே இருக்காருன்னா பிரிட்டனுக்கான இந்திய தூதராக, யூகேக்கான ஒரு அம்பாஸ்டராக இருக்கார். இவரை இப்போது சைனாவுக்கு மாற்றிருக்காங்க. சரியா? ஸோ அதான் நமக்கு பார்க்குறோம். ஏன்னா சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஆல்ரெடி வார் அது இதுன்னு போயிட்டு இருந்தது 2020. ஓகே, அதே மாதிரி எல்லை பிரச்சனையும் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது இங்கே. சரி, அடுத்து வந்தீங்கன்னா உலக மகிழ்ச்சிகர நாடுகள் இந்தியாவுக்கு 116வது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவுடைய கேலப் ஆய்வு நிறுவனமும் ஐநாவினுடைய நிலையான வளர்ச்சி தீர்வுகள் அமைப்புடனும் இணைந்து பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நல்வாழ்வு ஆய்வு மையம், இந்த மூணு ஏஜென்சிஸ், ஓகே, மூணு பேர் வந்து இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க. சரியா? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது March 20 வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் டே. ஸோ அது சார்பாக வந்து இந்த ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கு. இது வருஷம் வெளியிடுவாங்க. ஓகே, நம்ம இந்த 3 நிறுவனம் பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் சார்பாக? அமெரிக்காவோட கேலப், அப்புறம் ஐநாவோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டனோட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் அவங்களோட ரிசர்ச் சென்டர். இவங்க 3 சேர்த்து இந்த ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இந்தியா வந்து கடந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா 118வது இடத்துல இருந்தது. இப்போ 2026 பார்த்திங்கன்னா 116வது இடத்துக்கு முன்னேறிருக்கு. ஸோ நம்ம கன்சிக்யூட்டிவாக நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ மகிழ்ச்சி இல்லாத நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை சொல்லியிருக்காங்க. அவங்க 147th பிளேஸில் இருக்காங்க. நம்ம இந்தியா 116th பிளேஸில் இருக்காங்க. இங்கே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அண்டைய நாடுகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சீனா, நேபாள், பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேபாளும் சீனா, பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது ஃபின்லாந்து வந்திருக்காங்க. இவங்க தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ இது எதை பேசிஸில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர்ஸ் ஆவரேஜ் ஒரு தனிநபர் எவ்வளோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவரோட ஹெல்த் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேக்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கார், எவ்வளோ நாள் வாழ்கிறாங்க ஒரு மக்கள். ஓகே, அது மாதிரி ஊழலற்ற நிர்வாகம். ஓகே, ஸோ அதெல்லாம் வச்சு தான் இதை வந்து கால்குலேட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக விடுறாங்க. சரியா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் இது. ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு பெட் நியூஸ். 2 குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ள குடும்பத்துக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை ஆந்திர முதல்வர் அறிவிப்பு. ஸோ நம்ம ரீசெண்டாக நியூஸஸில் கூட பார்த்துருக்கலாம். 2050 பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும், இளைஞர்களோட ரேஷியோ வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. இப்போது இந்தியாவிலே வந்து வேர்ல்ட்லேயே வந்து இந்தியா தான் வந்து யங் பாப்புலேஷன் வச்சுருக்கிற நாடு. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம தான். இது அப்படியே 2050 வரும்போது அப்படியே தலைகீழாக ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ நம்ம ஆந்திர முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் வந்து 2 குழந்தைக்கு மேலே வந்து பெற்றுக்கோங்க. ஓகே, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த நிலை வரக்கூடாதுன்ற டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி 2 குழந்தைகளுக்கு அதிகமாக நீங்கள் பெற்றெடுத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபேமிலியில் உங்களுக்கு 25,000 ஒரு சப்சிடியாக ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு நேற்று யுகாதின்றதுனால இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. சரியா? ஓகே, கடைசியாக வந்தோம்னா அதுவும் இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் இல்லை இன்றைக்கி. நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.